இப்போ நம்ம பீக்கங்காய் சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம், ஒரு பீக்கங்காவை வெட்டி நல்லா தொலியை சீவி கழுவி இதில் சேர்த்துக்கணும். அதே இதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கை, ஒரு 6 வெள்ளைப்பூடு அரிசி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும், அரை ஸ்பூனு மிளகாத்தூள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வைக்கணும். இப்போ நல்லா ஆற வச்சாச்சு. மிக்சியில் போட்டு அரைக்கணும். தேங்காயும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு சட்டியை காய வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை இதோட போட்டுக்கணும். கருவேப்பிலையும் இதோட போட்டுக்கணும். பீக்கங்காய் சட்னி ரெடி ஆகிருச்சு. தோசைக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.